ஹாய் ஆல், லாஸ்ட் டைம் கொடைக்கானல் கப்புள் ஷூட்காக நாங்கள் வந்திருந்தோம். இந்த வாட்டி செகண்ட் டைம். எனக்கு செல்ஃப் டைம் வேணுங்கிறதுக்காக நான் ஃபேமிலியோடு இந்த வாட்டி வரல. ஜஸ்ட் ஒன் டே ட்ரிப். நைட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நைட் வந்துட்டோம். மார்னிங் ரீச் ஆகும்போது 5:30. கொடைக்கானல் போகும்போதே பார்க்க வேண்டிய சில்வர் வேலியெலாம் நாங்கள் பார்க்கல. ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது தான் பார்க்கணும். நாங்கள் 10 பேர் ஒரே ரிசார்ட் எடுத்திருந்தனால எங்களால் உள்ளே வந்த ரிசார்ட் நான் வீடியோ எடுக்க முடியல. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பார்க்கும்போது நல்லாவே மிஸ்டெல்லாம் ஏப்ரல் மந்த்துங்கிறதுனால கிளியராக இருந்தது. இந்த மாதிரி ஷேர் பண்ணி வரும்போது நமக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் குறையும். டோட்டலாக ஃபுட்டோடு சேர்த்தியே 2000 தான் வந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னோடய ஃபேவரட் ஹாட் பைப்பிங் சாம்பார், மசாலா தோசை அண்ட் இட்லி சாப்பிட்டேன். எனக்கு ட்ராவலிங் சிக்னஸ்லாம் இல்லாதனால நான் ஃபுல்லாகவே சாப்பிட்டேன். அடுத்தது பக்கத்துலேயே குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள். இது 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கிற குறிஞ்சி பூ ஞாபகமாக வச்சுருக்காங்க. இது ஒரு முருகர் டெம்பிள். இங்கேருந்து பார்த்தா பழனியோட வியூ சூப்பராக தெரியும். இங்கே திருவிழா மே மாதம் நடக்குமா. இது ஒரு யூரோப்பியன் லேடி 1936 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தாண்டிக்குடி அப்படிங்கிற முருகர் கோயிலும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அதுவுமே பாருங்கள். நாங்கள் அது போகலை. மிஸ்ட் நிறையா இருந்தனால அந்த பழனி வியூவும் நல்லா பார்க்க முடியல. நெக்ஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நம்ம போயிட்டுருக்கிறது மொயர் பாயிண்ட். ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு பொறுமையாக ஒவ்வொரு இடமும் பார்க்கலான்னு பிளான் பண்ணி 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இமீடியட்டாக கிளம்பி இந்த ஒன் டே டூர் வந்துட்டேன். சீனரிஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் ஃபோட்டோஸில் எடுத்தோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசஸ், மரங்கள் எல்லாமே இருந்துச்சு, பிளான்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் மொயர் பாயிண்ட். அதோட வியூ பாயிண்ட் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சீசன் இல்லாமல் ஜனவரி மந்த் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே மிஸ்டாக இருக்கும். எதுவுமே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாங்கள் கப்புள் ஷூட் அப்போ பைன் ஃபாரஸ்ட்க்கு நைட் டைம் வந்திருந்தோம். ஈவினிங் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த வாட்டி நான் மார்னிங் வந்திருந்தேன். அப்போ தான் நல்லா பிரைட்டாக பார்க்க முடிஞ்சுது. இங்கே ஃபோட்டோஸும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்து தராங்க. ஹார்ஸ் ரைடிங்கும் இங்கே சூப்பராக இருக்குது. உங்களோட ஃபேவரட் ஹார்ஸ் ரைடிங்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எந்த இடத்துல வேணாலும் வச்சு உங்களுக்கு ஷூட் பண்ணி இம்மிடியேட்டாக பிரிண்ட் போட்டு தராங்க. நீங்கள் ஃபோட்டோ ஷூட்க்கெலாம் இந்த ஏரியா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே நிறைய சர்ச், மியூசியம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் அதுவுமே விசிட் பண்ணுங்கள். மொயர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் குணா கேவ் வந்தோம். இது 1992 குணா படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பேர் மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி டெவில்ஸ் கிச்சன் இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாக கிரில் போட்டுட்டாங்க. பீப்புள் தெரியாமல் தவறி விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கிரில் போட்டிருந்தது. இந்த இடம் தான் அது. உள்ளே கேவ்ஸ் இருக்கும். இங்கே நிறைய மங்கீஸ் பார்த்தோம். நல்லா அடர்த்தியாக நிறைய ட்ரீஸ், புஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. குணா கேவ்லேருந்து பில்லர் ராக்ஸ் 1.5 கிலோமீட்டர் தான். இங்கே காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. இங்கே இருக்க நிறைய ட்ரீஸ் கிட்ட நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம பில்லர் ராக்குக்கு வந்திருக்கோம். நிறைய மிஸ்ட் அண்ட் கிளவுட்ஸ் இருக்குது.
நான் சொன்ன மாதிரி எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இது க்ரீன் வேலி வியூ பாயிண்ட், சூசைட் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இங்கேயும் கிரில்லெல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே என்ட்ரி ஃபீ கிடையாது. மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் வாங்கினோம். நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ், அதுக்கப்புறம் நேச்சுரல் க்ரீம்ஸ் எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டி ஐகார் ஏரியா போல் இங்கே வந்து நிறையா ஷீப், அதுக்கப்புறம் ரேபிட் ஃபார்ம்லாம் இருக்குது. நீங்கள் முயல் தொட்டு பார்க்கணுன்னா இங்கே வரலாம். நீங்கள் முயல் வாங்கணுன்னா கூட நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு வரலாம். 450லேருந்து 500 வரைக்கும் இங்கே முயல் விற்கிறாங்க. இது வந்து மன்னாவனூர் லேக். இங்கே ஷூட்டிங்க்கெலாம் சூப்பராக இருக்கும். இங்கே ஐ ஃபிலிம், ரஜினி முருகன் ஃபிலிம்லாம் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேரிஜம் லேக்கும் போகலை. இந்த லேக் வந்து 28 அடி ஆழம் இருக்குது. ஏஷியாலேயே ரொம்ப 2வது தூய்மையான தண்ணின்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே போட்டிங் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இதுக்குள்ளேயும் இன்னும் உங்களுக்கு நிறைய சீனரிஸ் இருக்குது. இந்த லேக்கில் என்னோடய ஃபேவரட் வந்து ஹார்ஸ் ரைடிங் தான். இங்கே 75 ருபீஸ் 100 ருபீஸ்லேருந்து நம்ம போகிற டிஸ்டன்ஸ்க்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது சாப்பிட வந்துட்டோம். ஹில் டாப்பில் தான் சாப்பிட்டோம். இங்கே ட்ராகன் சிக்கன் சூப்பராக இருந்தது. கேரளா ஸ்டைலில் இருந்தது பிரியாணி எல்லாம். அடுத்து செஷ்வான் நூடுல்ஸ், அதுவும் எம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபாப். அவ்வளோதான். முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கொடைக்கானல் லேக் வந்தோம். இது வந்து ஒரு ஸ்டார் ஷேப்டு லேக். இது வந்து மேன்மேட் தான். இது பிரிட்டிஷ் பீரியட்லேயே இருக்குது. பக்கத்துலேயே பிரையன் பார்க் இருக்குது. இது வந்து ஊட்டியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி இங்கே சூப்பர்பா. இதுக்கு நிறைய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான இடம்னா இதுதான். இங்கே நிறைய விதவிதமான பூ, மரம், செடி, கொடி எல்லாமே நான் பார்த்தேன். முக்கியமாக சொல்ல வேண்டியது இங்கே என்னென்னா ரொம்ப பழமையான யுக்கலிப்டஸ் மரம் இருக்குது இங்கே. குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு பார்க் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போது நர்சரி வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருந்தது. அதனால் எங்களால் உள்ளே போய் பார்க்க முடியலை. அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். இதான் அண்டர் ரிப்பேர்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். கொடைக்கானல் லேக்கு கிட்டே உங்களுக்கு கோக்கஸ் வாக் இருக்குது. இது 1872 வந்தது. இது 1 கிலோமீட்டர் மேன்மேட் தான். இதில் வந்து உங்களுக்கு நடந்து போகும்போது நிறைய வியூ பார்க்க முடியும். வேலி வியூ, மவுண்டைன் வியூ, டால்ஃபின் நோஸ் வியூ, வைகை டேம் வியூ எல்லாமே இதில் தான் பார்க்க முடியும். நாங்கள் போகும்போது ரீச் ஆக லேட் ஆயிரும். ஈவினிங் 5:30க்குலாம் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். போகும்போது சில்வர் கேஸ்கேட் வாட்டர் ஃபால் போனோம். இது 180 அடியிலேருந்து விழுகிறது. ஸோ நீங்கள் கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபால் விசிட் பண்ணிட்டு தான் போவீங்க. இங்கே நிறைய மங்கீஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஈட்டபிள்ஸும் கையில் வச்சுருக்காதீங்க. நாங்கள் இந்த ஸ்வீட் கார்னுக்கு வேன்குள்ளே கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பாடுபட்டோம். எல்லா பக்கமும் மங்கீஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. மங்கீஸ்க்கு சாப்பிட கொடுத்தாலும் அதை கீழே போட்டுட்டு நம்ம கையில் இருக்கிறத வாங்க பார்க்குது. ஈவினிங் ஆனனால நிறைய பைசன் எல்லாமே பார்த்தோம். திரும்பி வரும்போது காட்டுத்தீ மாதிரி ஒரு ஏரியா ஃபுல்லாகவே வந்து பற்றிட்டு இருந்தது. நைட் ஈரோடு ரீச் ஆகும்போது 12:30 ஆகிடுச்சு. ஸோ முன்னாடி நாள் 1 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு ஈரோடு 12:30க்கே நான் வந்துட்டேன். ஒன் டேங்கனால நான் பேக்கிங் ஒன்றும் பெருசாக பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா கோத்தகிரி விலாகில் நான் வந்து என்னென்ன பேக் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சாக்லேட்ஸ், டாய்லெட்ரிஸ், வாட்டர் பாட்டில். வந்தோடனே குளிச்சுட்டு கையோடு இது எல்லாத்தையும் நான் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு தூங்கிட்டேன். பேக்கும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணியாச்சு. கொரோனா டைம்ங்கனால கிடையாது. நீங்கள் எப்போவுமே ட்ராவல் போயிட்டு வந்தீங்கன்னா நீட்டாக எல்லாமே பேக்ஸ்லேருந்து எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ எவ்ரிவன். பாய் பாய்.